மாசாணியம்மன் கோவில் வரலாறு. அலியாறு கரையின் புராணம். பழங்காலத்தில் அலியாறு நதிக்கரையிலுள்ள இம்முற்றம் நன்னன் எனும் கடுமையான ராஜாவின் ஆட்சியின் கீழ் இருந்தது. அவன் அங்கு ஒரு மாம்பழ மரத்தை நாட்டினான். இந்த மரத்தின் பழங்கள் எனக்கு மட்டுமே, யாரும் தொடவோ எடுக்கவோ கூடாது என்று மக்களுக்கு கடுமையாக உத்தரவிட்டான். ஒரு நாள் கிராமத்தைச் சேர்ந்த எளிய பெண் ஆற்றில் குளிக்கச் சென்றாள். நீரில் மிதக்கும் ஒரு பழுக்கிய மாம்பழத்தை பார்த்து ராஜாவின் உத்தரவு அறியாமல் அதை எடுத்து சாப்பிட்டாள். இனிய சுவையில் மகிழ்ந்தாள் அவள். செய்தி ராஜாவிடம் வந்ததும் அவன் கோபத்தில் வன்முறையடைந்தான். என் உத்தரவை மீறியவளுக்கு மரண தண்டனை என்று கத்தினான். மக்கள் எதிர்த்து அழுது கெஞ்சினாலும் கொடூரமான ராஜா அவளை கொன்று விட்டான். அநியாயத்தால் துக்கமடைந்த மக்கள் ஆற்று கரையில் அவளுக்கு எளிய கல்லறையை அமைத்தனர். அவளது ஆன்ம சந்தோஷத்துக்காக வேண்டினர். பின்னர் அவளை போன்று அமைதியாக படுத்திருக்கும் சிலையை உருவாக்கினர். மலர்களும் சாம்பிராணியும் அர்ப்பணித்து வழிபட்டனர். நாட்களில் அவள் ஆவி அந்த இடத்தை பாதுகாக்கத் தொடங்கியது. அற்புதங்கள் நிகழ்ந்தன. அவள் காவல் தெய்வமாக மாறினாள். மக்கள் அவளுக்காக பெரிய கோயிலை அமைத்தனர். அந்த பெண்ணின் துன்பமே இன்று அந்த ஊரின் பக்தி சின்னமாக திகழ்கிறது. சிறுமியரின் துயர் தீர்த்தல். ஆனைமலை பகுதியில் வாழும் இளம் சிறுமியர் பூப்படையும் தருணத்தில் ஏற்படும் உடல் உபாதைகளாலும் வயிற்று வலியாலும் பெரிதும் அவதிப்படுகின்றனர். கருணைக்கடலான அன்னை மாசாணியம்மன் தனது தெய்வீக அருளால் அவர்களின் பிணிகளை தீர்த்து அவர்கள் ஆரோக்கியமான முறையில் பெண்மைக்கு அடியெடுத்து வைக்க வழிவகை செய்கிறாள். ஸ்ரீராமரின் வருகை. அன்னை சீதையை மீட்பதற்காக இலங்கை நோக்கிச் செல்லும் வழியில் பராசக்தியின் ஒரு வடிவமான மாசாணியம்மன் இவ்விடத்தில் வீற்றிருப்பதை ஸ்ரீராமர் உணர்கிறார். தனது பயணத்தை சற்றே நிறுத்தி அங்கிருக்கும் மயானத்தில் இருந்து புனிதமான மணலை சேகரித்து அம்மனின் திருவுருவத்தைச் செய்யத் தொடங்குகிறார். திருவுருவம் அமைத்தல். பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் அந்த மயான மணலை கொண்டு அன்னைக்கு சயன கோலத்தில் கிடந்த நிலையில் ஒரு உருவத்தை ராமர் வடிக்கிறார். அமைதியையும் அதே சமயம் அளப்பரிய ஆற்றலையும் ஒருங்கே கொண்ட அந்த திருவுருவத்திற்கு முறைப்படி பூஜைகள் செய்து தெய்வீக சக்தியை நிலைநிறுத்துகிறார். பெயர் காரணம். மயானத்தில் சுடுகாடு சயனித்து படுத்து இருப்பதால் அன்னைக்கு மயான சயனி என்ற பெயர் ஏற்பட்டது. யானைகள் ஆனை மிகுதியாக காணப்பட்டதால் இப்பகுதி ஆனைமலை என்று அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியமான 10 இக்காட்டு பகுதியை உம்பர்காடு என குறிப்பிடுகிறது. பச்சிலை மருந்து பிரசாதம். இக்கோவிலில் வழங்கப்படும் பச்சிலை மருந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. குழந்தை வரம் வேண்டியும் தீய சக்திகள் மற்றும் செய்வினைகளில் இருந்து பாதுகாப்பு பெறவும் பெண்கள் இங்கு கையில் கருப்பு கயிறு கட்டி அம்மனின் பிரசாதமான பச்சிலை மருந்தை அருந்துகின்றனர். நீதிக்கான சடங்குகள். பூப்படைதல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மருந்தாக இந்த பச்சிலை மருந்து உண்ணப்படுகிறது. மேலும் திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க இக்கோவிலில் உள்ள நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசும் வினோத வழிபாடு இன்றும் நடைபெறுகிறது. தீர்க்க முடியாத குறைகளை சீட்டில் எழுதி அம்பிகையின் கைகளில் கட்டித் தொங்கவிடுகின்றனர். 90 நாள் அதிசயம். பக்தர்களின் குறைகள் எதுவாக இருந்தாலும் அடுத்த 90 நாட்களுக்குள் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. நீதி நிலைநாட்டப்பட்டு இன்னல்கள் மறைந்ததும் பக்தர்கள் அன்னை மாசாணியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து தங்களது நன்றியை தெரிவிக்கின்றனர்.